மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அதாவது, சார் நான் இந்த வருஷம் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் சார், ஒரு 350 வாங்கியிருக்கேன் சார், என்னால் முடியுமா? நான் இப்போ ரிப்பீட் பண்ணுறது ஒர்த்தா? 1 இயர் கடினமான உழைப்புக்கு நான் ரெடி, ஆனால் நான் வந்து பேக்வேர்ட் கிளாஸ், கட் ஆஃப் 533ன்றீங்க. அடுத்த வருஷம் என்ன ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. நான் 350லேருந்து எப்படி 200 மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணி 550க்கு வரணுமே, இதெல்லாம் பாசிபிளா? ஏன்னா ஒரு வருஷத்தில் 50 மார்க் தானேங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க 100 மார்க் பண்ணலாம், அதுக்கு மேலே எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிலாம் நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, சரியா? ஸோ எனக்கு வந்து பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எப்போதுமே ஞாபகத்துக்கு வரும். ராமர், அரியலூர். ஓகேயா, 151 மார்க் வாங்கிட்டு வந்தார் படிக்க, 151 நீட்ல. அதுக்கு அடுத்து இங்கே படிக்கும்போது 633 வாங்கினார். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இப்போ தம்பி படிச்சுட்டு இருக்காரு ராமர். ஓகேயா, அது பழசு. இப்போ என்ன, வாட் ஹேப்பன்ட் இன் 2026 நீட் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ காமிக்க போகிறேன். ஒரு சில வெற்றியாளர்களை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை, தைரியம், நம்மளாலையும் மார்க்கை சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இப்போ லெட்ஸ் சி. திவ்யஸ்ரீ என்ன பண்ணியிருக்காங்க? 196லேருந்து 497. She has increased her marks by 301. 301 மார்க். 300க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணவங்களை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ காமிக்க போகிறேன். 301 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திவாகர் வந்து 311 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 150லேருந்து 461க்கு போயிருக்காரு. அடுத்து நம்ம தண்டமில் சேரன் வந்து 245லேருந்து 557, அதாவது 312 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. தென் 147லேருந்து 465, 318 மார்க் மனிஷா கிருஷ்ணன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் கௌதம் பார்த்தீங்கன்னா 293லேருந்து 620க்கு போயிருக்காரு. ஸோ கௌதம் என்னங்க சொல்லுவார் அப்படின்னா, போன வருஷம் கௌதம் மீட் பண்ணீங்கன்னா, தம்பி உங்க பேர் என்ன அப்படின்னா மாணிக்கம் அடிம்பாரு. இப்போ போயிட்டு 2026ல கௌதத்தை போய் தம்பி உங்க பேர் என்னன்னா பாஷா அடிம்பாரு. அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவர் கொடுத்துருக்கிறாரு, ரைட்டா? தென் 137 தர்ஷிகா முருகன் எங்க போயிருக்காங்க? 482, 345 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ட்வின் சிஸ்டர்ஸ், 2 பேருமே என்கிட்ட தான் படிச்சாங்க. 183லேருந்து 542, 359 மார்க் அபிராமி வந்து மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. தென் மதுப்பிரியா என்ன பண்ணியிருக்காங்க? 368 மார்க், 165லேருந்து 533 போயிருக்காங்க. 365 நாள் ஒரு வருஷத்துக்கு 368 இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ அந்த அபிராமியோடைய ட்வின் சிஸ்டர் அகல்யா 150 மார்க்லேருந்து 525, 375. சரியா? கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கு, அதனால கண்டிப்பா டாக்டர் இவங்கெல்லாம் ட்வின் சிஸ்டர்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் உன் பேர் என்னப்பா அப்படின்னா ஜோசப் குருவில்லா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு மிஸ்டர் விஜயகுமார் ஐபிஎஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இவர் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்ப்போமா? 409 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேயா, கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கா உங்களுக்கு? ரைட். பேரண்ட்ஸ், நிச்சயமா ஒரு ஸ்டூடெண்ட் சின்சியரா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்தால் இன்க்ரீசிங் த மார்க் பை 400, 300 இதெல்லாம் சாத்தியம். அதனால பயந்துட்டே இருக்கக்கூடாது. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச்.